வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும், எப்பயுமே இருக்கணும் சொல்லுவாங்கள்ல. எனக்கு சக்கரை தீர்ந்து போச்சு அதை வாங்கிட்டு வாங்க, வெல்லம் தீர்ந்து போச்சு அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி எப்பயுமே தீரக்கூடாத பொருள் எப்பயுமே இருக்குதுங்களே. நான் அடுத்த மாதம் மளிகை சாமான் வாங்க போகிறேன், எனக்கு 10ஆம் தேதி நான் மளிகை சாமான் வாங்க போகிறேன், எனக்கு 8ஆம் தேதி தீர்ந்து போச்சு, அந்த மாதிரி தீரக்கூடாது. எப்பயுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை, நம்ம வீடு சுபிக்ஷமாகும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் தன்னம்பிக்கை கிடச்சி, தெய்வீக கடாட்சம் கிடச்சி, நம்ம வாழ்க்கை சூப்பராக மாறிட்டே தான் இருக்குது. வாழ்க வளமுடன். வீட்டில் எல்லாமே இருக்குதுங்க, எல்லாமே நிறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னமோ தெரியல, மனசு பெருசாக அந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை, என்னமோ ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நிச்சயமாக இந்த வீடியோ பாருங்கள், இது உங்களுக்கு பதிலாக இருக்கும். வர மார்ச் 24ஆம் தேதி அன்றைக்கி பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு புது சாஸ்திரம், அதாவது உலகத்திலே மிக உயர்ந்த சாஸ்திரமான பஞ்சபட்சி சாஸ்திரம் நான் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்குது. 24ஆம் தேதி கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ந்து 14 நாட்கள் அந்த கோர்ஸ் நடக்கும், அந்த கிளாஸ் நடக்கும். காலையில் 6லேருந்து 7 மணி நேரம் நடக்கும். இதை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் எந்த நேரத்தில் எதை செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கணும், எப்பயுமே இருக்கணும். அதாவது சில சொல்லுவாங்கள்ல, எனக்கு சக்கரை தீர்ந்து போச்சு அதை வாங்கிட்டு வாங்க, வெல்லம் தீர்ந்து போச்சு அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி எப்பயுமே தீரக்கூடாத பொருட்கள், தீர்றதுக்கு முன்னாடியே வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா? அது என்னங்க கல் உப்புன்னு கேட்குறீங்களா? பார்க்கடல்லேருந்து தோன்றினவங்க மகாலட்சுமி. அந்த பார்க்கடலேருந்து கிடைக்கக்கூடியது நம்ம கல் உப்பு. நம்ம வீட்டில் எப்பயுமே மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் எப்பயுமே கல் உப்பு இருக்கணும். எப்பயுமே இருக்குதுங்களே. நான் அடுத்த மாதம் மளிகை சாமான் வாங்க போகிறேன், எனக்கு 10ஆம் தேதி நான் மளிகை சாமான் வாங்க போகிறேன், எனக்கு 8ஆம் தேதி தீர்ந்து போச்சு, அந்த மாதிரி தீர விடக்கூடாது. என்னங்க கல் உப்பு கிலோ எவ்வளோங்க? 1000 ரூபா 2000 ரூபாவா? இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் எப்பயுமே மகாலட்சுமி தன்மை இருக்கணும், அவங்களுடைய வாசம் இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே வீட்டில் கல் உப்பு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 2 பேக்கெட் கல் உப்பு வாங்குறீங்க, ஒரு பேக்கெட் தீர்ந்து போச்சு, இன்னொரு பேக்கெட் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள். யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னொரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். கல் உப்பு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பார்க்கடல், கடல்னால் எவ்வளோ பெருசு இருக்குது. கல் உப்புங்கிறது மகாலட்சுமி தன்மை மட்டும் கிடையாதுங்க, சிறந்த கிருமி நாசினி. எப்பயுமே வீட்டில் கூட நம்ம சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீடு துடைக்கும் போது ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு அதை துடைங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ சிறந்த கிருமி நாசினி. அப்போ கல் உப்பு எப்பயுமே வீட்டில் இருக்கிறதுனால மகாலட்சுமி தன்மையும் நம்ம வீட்டில் எப்பயுமே சிறந்ததாக இருக்கும். அதே மாதிரி கல் உப்பு கிருமி நாசினியை பயன்படுத்தும் போது வீட்டில் ஆரோக்கியமும் சிறந்ததாக இருக்கும். அப்போ ஒரே கல் உப்பு தாங்க, இதில் எவ்வளோ பலன்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன தெரியுங்களா? அரிசி. அரிசிங்கிறது அன்னப்பூரணி. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அரிசி அப்படின்னா, சிலர் எப்படி தெரியுமா பண்ணுறாங்க, 1 கிலோ வாங்கிட்டு தான் அன்றைக்கி சமைச்சிக்கிறாங்க, 2 நாள் சமைச்சிக்கிறாங்க, 3 நாள் சமைச்சிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தீர்ந்துச்சா சரி போய் மறுபடியும் வாங்கிட்டு வந்துறாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த காலத்தில் வீட்டிலலாம் அரிசி வைக்கிறதுன்னு தனி இடம் வச்சுருப்பாங்க, மூட்டையாக அடுக்கி வச்சுருப்பாங்க, வருஷத்துக்கு தேவையான அரிசிலாம் வாங்கி வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மாதத்துக்காவது வாங்கி வைக்கலாம். அவங்க மூட்டையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ ஒரு மூட்டையை வாங்கி எங்கே தெரியுமா வைக்கணும்? ஒன்று பித்தளை ட்ரம்மில் நம்ம அரிசி போட்டு வைக்கணும், இல்லைனா எவர் சில்வர் ட்ரம்மில் வைக்கணும். நம்ம நார்மலாக இப்போ என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் ட்ரம்மில் வைக்கிறோம். பிளாஸ்டிக் ட்ரம்மை உபயோகப்படுத்தாதீர்கள். சரி, அப்போ மூட்டையை வாங்கி வச்சு அப்படியே வச்சுக்கலாமா? அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் சில சமயங்கள் அந்த டஸ்ட்டெல்லாம் வெளில வருது. அதனால் எவர் நம்மளால் பித்தளை ட்ரம் இருந்தால் ஓகே, இல்லை எவர் சில்வரில் யூஸ் பண்ணிடலாம். இன்னொன்று, எப்பயுமே அரிசி கீழே இருக்கிற மாதிரி தான். கீழேனா அதாவது ரொம்ப கம்மியாக இல்லைங்க, கீழே குனிஞ்சி எப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். சிலர் என்ன பண்ணுறாங்க, அரிசியை டப்பா மேலே தூக்கி வச்சிடுறாங்க, சின்னதாக ஒரு 2 கிலோ அந்த மாதிரி போட்டு வச்சு மேலே தூக்கி வச்சிடறாங்க. அதுலேருந்து எடுக்க அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம குனிஞ்சி எடுக்கும்போது அன்னப்பூரணிக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, எவ்வளோ அரிசி இருக்குன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு அரிசி தீரப்போகுது, இன்னும் 1 வாரம் தான் இந்த அரிசி வரும் அப்படின்னா முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. அரிசி எப்பயுமே வீட்டில் இருக்கணும். அடுத்தது கோதுமையும். அது என்னங்க, அரிசி நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இப்போ கோதுமைன்னு வந்துட்டீங்களே, கோதுமையும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே. கோதுமைங்கிறது நவதானியங்களில் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு உகந்தது, சூரியனோட சக்தி கொண்டது. இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே சும்மா பிரகாசமாக இருக்கணும், வீட்டில் இருக்க எல்லாருமே நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா எல்லாருக்குமே சூரியனோட சக்தி தேவை. எல்லாருக்குமே தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் அவேர்னஸ்லாம் வேணும், சூரியனோட சக்தி தேவை. அப்போ கோதுமையும் எப்பயுமே வீட்டில் இருக்கணும். நம்ம சொல்லுவோம், எங்கள் ஆட்டா மாவு இருக்குதுங்க, எங்கள் வீட்டில் கோதுமை மாவு இருக்குதுங்க, நான் சப்பாத்தி போகிறது கோதுமை வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் ஓகே. 1 கிலோ கோதுமையாவது அட்லீஸ்ட் வச்சுக்கோங்க, எப்பயுமே வீட்டில் இருக்கணும். கோதுமை நேரத்தில் நம்ம பண்ணுறீங்க, சனிக்கிழமை காலையில் தண்ணியில் ஊற வச்சுருங்க. சனிக்கிழமை சாயங்காலமாக என்ன பண்ணுங்கள், லைட்டாக அதில் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை தண்ணி கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த கோதுமையை அந்த தண்ணியோடு சேர்த்து, அதாவது ஃபஸ்ட்டு கோதுமை மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்மாஷ் பண்ணி
கோதுமை பால் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குடிங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு ஆரோக்கியம் தரும். சுகர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சுகர் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானோட சூரியன் சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். சூரியன் சக்தி கிடைக்க நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயங்கள், ஒரு கருணையோட மனநிலை, உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும். நம்ம அடுத்தது என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கையை முன்னேற கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை ஒளி கூட்டியதாகக்கூடியதானே, ஒளி வந்தது தானே சூரியன். அப்போ நம்ம வாழ்க்கையை ஒளி பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ கோதுமை எப்பயுமே வீட்டில் இருக்கணும். சரிங்களா? அடுத்தது என்னென்னா மஞ்சள் தூள், மஞ்சள் பொடி. இப்போ மஞ்சள் எவ்வளோ திரும்ப புனிதமானது. இப்போ நாம் நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுறோம் அப்படின்னாலே மஞ்சள் பிடிச்சி பிள்ளையாராக வைப்பாங்க. அதாவது மஞ்சளை பிடிச்சி ஒரு இறை சக்தியாக நாம் பார்க்குறோம். அப்போ எவ்வளோ புனிதமானதுன்னு அந்த மஞ்சள் பாருங்கள், ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். அப்போ எப்பயுமே வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, கல்யாணம் நடக்குது, ஃபங்க்ஷன் நடக்குது, அதெல்லாம் எப்போயாவது ஒரு நாள் பரவாயில்ல. ஆனால் எப்பயுமே வீட்டில் நம்ம மங்களகரமாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறதுக்காகவே அந்த மஞ்சள் எப்பயுமே வீட்டில் இருக்கணும். நம்ம சமைக்கிற மஞ்சள் தூள், சிலர் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி தான் சமைக்கிற மஞ்சள் தீந்து போச்சுப்பா வாங்கிட்டு வாங்க. தீந்து போச்சு மட்டும் எதையுமே சொல்லக்கூடாது. கொஞ்சம் இருக்கும்போது அடுத்ததை வாங்கி வச்சுருங்க. அதுக்கு நிறைய கிலோ கணக்கெலாம் வாங்கி வைக்க சொல்லலை, கொஞ்சமாவது வாங்கி வச்சுருங்க. ஒரிஜினல் மஞ்சள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு, அது எப்பயுமே வீட்டில் இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அதுவும் ஒரு சிறந்த கிருமி நாசினி. பெண்கள் வந்து மஞ்சள் போட்டு குளிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அந்த காலத்தில் குளித்தாங்க, ஆனால் இப்போ எங்கே குளிக்கிறாங்க. உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்லைங்க, முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கும்போது அவங்க அழகாக மட்டும் இல்லைங்க, அவங்களோட உடலே ஆரோக்கியமாக மாறும். அந்த ஸ்கின்னோட டோனே சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் டோன் சூப்பராக இருக்கும். இந்த காலத்தில் அதை தடவி இந்த க்ரீமை தடவும் அந்த க்ரீமை தடவும் தடவிட்டு இருக்காங்க. இதில் வேறு சில க்ரீம்லலாம் மஞ்சள் கலந்த க்ரீம்லாம் வேறு கிடைக்குது, மஞ்சள் கலந்த சோப்புலாம் வேறு கிடைக்குது. மஞ்சளே டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சு. அதுக்குன்னு ஆண்கள் வேண்டாம், பெண்களுக்காக. சரிங்களா? ஆனால் வீட்டில் எப்பயுமே மஞ்சள் பொடி இருக்கணும், மஞ்சள் தூள் இருக்கணும். எப்பயுமே மஞ்சள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீடு எப்பயுமே ஒரு சுபிக்ஷமாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடு துடைக்கும் போது கூட ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு தெளித்து வீடு பண்ணிங்கன்னு தொடச்சிங்க அப்படின்னா வீடு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். வீட்டில் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது துவரம்பருப்பு. முக்கியமாக துவரம்பருப்பு கேட்டுக்கோங்க, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வறுக்கக்கூடாது. சிலர் வந்து நான் இட்லி பொடி பண்ணுறேன், சாம்பார் பொடி பண்ணுறேன், ரசப்பொடி பண்ணுறேன், அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வறுப்பாங்க பாருங்கள். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வறுக்காதீங்க. மற்றபடி சமையலில் சேர்த்துக்கலாம், வேக வைக்கிறது எல்லாமே சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு எதுக்குன்னு கேட்குறீங்களா, அவங்களும் மகாலட்சுமி தன்மை கொண்டவங்க தான். ஆக மொத்தம் நம்ம வீட்டில் எப்பயுமே சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 5 பொருள் இருக்குது பாருங்கள். எது? உப்பு, அரிசி, மஞ்சள் தூள், துவரம்பருப்பு, கோதுமை. இந்த 5ம் எப்பயுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை, நம்ம வீடு சுபிக்ஷமாகவும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் தன்னம்பிக்கை கிடச்சி, தெய்வீக கடாட்சம் கிடச்சி, நம்ம வாழ்க்கை சூப்பராக மாறிட்டே தான் இருக்குது. தினமும் மாறிக்கிட்டே இருக்குது, இன்னும் சூப்பராக மாறும். வாழ்க வளமுடன்.